சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல் இறுதிக்கால அபிஷேகம். இறுதிக்கால அபிஷேகத்தில் there are two experiences. One is இடப்பெயர்ச்சி, translation. Translation is God is taking you from this place to some other country. இங்கேருந்து இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போகுது, அது பேர் டிரான்ஸ்லேஷன். அடுத்தது டிரான்ஸ்லொகேஷன். டிரான்ஸ்லொகேஷன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட்டில், ஒரு வாகனத்தின் மூலம் பயணம் செய்வது டிரான்ஸ்லொகேஷன். விசா இல்லாமல், டிக்கெட் இல்லாமல், அஸ் அ ஸ்பிரிட் மேன் ஐ ட்ராவல்ட் இன் டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸ் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். இதுக்கு இறுதி கால ஆன்மீக அறுவடையில் தேவனுடைய இறுதி கால உத்தி என்று சொன்னால் இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜி. தேவனுடைய மனிதர்களை, மைக்கேல் வேன் வில்மன், ஹஸ் விசிட்டட் ஹெவன். உலகத்தில் நான் தான் விசிட் பண்ண நினைக்கிறேங்க. மோர் தென் 200 people have visited heaven. More are going to visit heaven. ஓகே, நான் நினச்சிக்கிட்டேன் பரலோகத்தை பார்க்க தான் ஹையஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு மேலே கிடையாது. ஏதோ பிஹெச்டி முடித்த மாதிரி நினச்சேன். சொன்னால் எல்கேஜி தான்ப்பா பரலோகத்தை பார்க்க. என்னது எல்கேஜி தான்? என்னது பெருசு அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நீ இந்த உலகத்தில் எத்தனை ஆத்துமாக்களை தொடுகிறாயோ, ரட்சிக்கிறாயோ, அதுதான் பெரியது. ஒரு வாரத்தில் ஒருத்தர் ஒரு கிராமத்துலேருந்து ஃபோன் பண்ணார். பாஸ்டர் அப்படின்னாரு. என்னப்பா? நான் பாஸ்டராக இருக்கேன். நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது இந்த ஊரில் ஸ்கூலில் நீங்கள் பிரசங்கம் பண்ணிங்க, ஞாபகம் இருக்கா அப்படின்னாரு. கேட்டேன், நான் பிரசங்கம் பண்ணது ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு பாஸ்டர், நீங்கள் இதை பேசுனீங்க அப்படின்னு சப்ஜெக்ட் சொன்னார். 45 வருஷத்துக்கு முந்தி பிரசங்கம் பண்ணி 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா அந்த பிரசங்கம் அபிஷேகத்தோடு போயிருக்கு. உடனே நான் உட்காந்து கால்குலேட் பண்ணேன், இது வரைக்கும் எத்தனை பிரசங்கம் பண்ணியிருக்கேன், ரேடியோவில் எவ்வளோ பண்ணியிருக்கேன். The approximate number exceeded 15,000. Again, more than 15,000 messages. ஆண்டவர் கடுகளவு விசுவாசத்தை பற்றி பேசுகிறார். மலையளவை கடுகளவு பெயர்ச்சி செய்யும் அப்படின்றார். நான் அடுத்த கேள்வி கேட்டேன், கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்க்கும் என்றால் மலையளவு விசுவாசம் என்ன செய்யும்? அப்போ அதால் செய்ய முடியாது ஒன்றும் இல்லை. அந்த மலையளவு விசுவாசத்துக்கு நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். சாதிக்க முடியாது ஒன்றுமே இல்லை. பைபிள் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் புக். அவர் காட் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் காட். வேதம் என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு புத்தகம். தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன். அவர் சாதாரணமாக எதையுமே செய்ய மாட்டார். எல்லாம் அசாதாரணமாக தான் செய்வார். எல்லாம் அசாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு வல்லமையின் தேவன். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்பவர். வசனம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதை செய்யும். ஆண்டவருடைய வசனத்தில் உள்ள வல்லமை ஒரு அணுகுண்டில் உள்ள வல்லமை விட அதிகமானது. ஆனால் அந்த வசனத்தை எப்படி பயன்படுத்துவது என்று நாம் அறியாதிருக்கிறோம். நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கள் புக் ஆஃப் டெஸ்டினி என்ன எழுதியிருக்க சொல்லுங்கள், நாங்கள் செய்கிறோன்னு. ஆவியானவர் உங்களுக்கு அதை சொல்லுவார். உங்கள் புக் ஆஃப் டெஸ்டினி எனக்கு காட்ட மாட்டார். ஏன் இதை உங்களுக்கு காட்ட மாட்டார்? அது தண்டவாளத்தில் செல்வது மாதிரி அந்த புக் ஆஃப் டெஸ்டினி படி நாம் கடந்து செல்ல வேண்டும். சரி, வேதத்தில் இந்த பரலோகத்தை பார்க்கும் அனுபவங்கள் இருக்கிறதா? அதை பற்றி என்ன சொல்லியிருக்க? சில உதாரணங்களை சொல்கிறேன். இப்போ பைபிளில் 2 காரியம். ஒன் இஸ் அன்பிப்ளிக்கல் மிரக்கிள்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் மிரக்கிள்ஸ். அன்பிப்ளிக்கல் மிரக்கிள்ஸ்ன்னு சொன்னால் வசனத்தில் ஒன்று இருக்குது, அந்த வசனத்தில் இருப்பதற்கு விரோதமாக செய்யப்படுகிற ஒரு அற்புதம் அன்பிப்ளிக்கல். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல். இப்போ வீடு கட்டுறீங்க, அங்கே ஒரு அவுட் ஹவுஸ் கட்டுறோம், எக்ஸ்டென்ஷன் of the bungalow where the watchman or somebody stays. அது மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த சத்தியங்கள் மாறாமல் அதற்கு எக்ஸ்ட்ராவாக
சில காரியங்கள் சொல்லுவது, அற்புதங்கள் செய்வார். எலியா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அந்த எலியா, ஏனோக்கு, இந்த 2 பேரும் மரணத்தை சந்திக்காமல் பரலோகத்துக்கு சென்றவர்கள். When I go to heaven, I ask questions. Some cloud of witness. ஒரு கேள்வி கேட்டேன். எலியாவும் ஏனோக்கும் 2 பேர் போனாங்களே அப்படின்னு. 2 பேர் மாத்திரல, நிறைய பேர் போனாங்க. சிலர் வேண்டாம், போக வேண்டாம், சாவோம், செத்து அனுபவித்து போவோம், மரணத்தை சந்தித்து போவோம் அப்படின்னு போனாங்க அப்படின்னு சொல்கிறார். 2 சாட்சியினால் ஒரு சத்தியம் நிறுவப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, there was a class teaching in heaven about dimensions, பரிமாணங்களை பற்றி சொல்லிக் கொடுத்தாங்க. சொல்லிக் கொடுத்துட்டு சொன்னாங்க, மரணம் என்பது கடைசியாக நீக்கப்பட வேண்டிய சத்துரு. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. நமக்குள் கிறிஸ்து இருக்கிறார். we are in Christ, Christ is in us. அப்படி இருக்கும்போது நாம் மரணத்தை, கடைசி ஜெனரேஷன் மரணத்தை மேற்கொண்டு பரலோகத்திற்கு செல்லக்கூடும். இப்போ எலியா உபதியாட்ட சொல்கிறான், எப்பா உங்கள் ராஜா என்னை தேடிட்டு இருக்கான், நீ போய் சொல்லு, ராஜா அந்த மரத்தடியில் இருக்கிறாரு, இந்த இடத்த சொல்லி இருக்காரான்னு சொல்லுறான். அப்போ உபதியா, அப்படியா நான் போய் சொல்கிறேன்னு சொல்ல. அவன் சொல்கிறான், நீ இங்கே இருப்ப, திடீர்னு ஆவியானவர் உன்னை தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுவார், எங்கள் ராஜா படையோடு உன்னை அரெஸ்ட் பண்ண வருவார், ஆளை காணோன்னு உனக்கு பதிலாக என்னை அரெஸ்ட் பண்ணிடுவார், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டான். Let us read that in 1 Kings 18, 11 and 12. இப்பொழுதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே, நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். நீ எல்லாம் போய் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இங்கே நீங்கள் வச்சுருக்கீங்க, கொஞ்ச நேரத்தில் அங்கே கூட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்ல. தேர் இஸ் அ ஸ்பிரிட் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம இந்த பைபிள் இதெல்லாம் படிச்சிருக்கோம், இதெல்லாம் ஆசைப்படலை. எல்கேஜிக்கும் கீழே உள்ள கிளாஸ் என்னது? ப்ளே ஸ்கூல். என்னது? ப்ளே ஸ்கூல். அதுக்கப்புறம் எல்கேஜி, யூகேஜி போகிறது. எத்தனை வருஷமாக கிறிஸ்தவங்களாக இருக்கீங்க? 45 வருஷம். உங்கள் அனுபவம் என்ன? வாழ்க்கை சாதனை என்ன? ஒன்றும் இல்லை, தசமாக ஒழுங்காக கொடுத்துருக்கேன், கோயிலுக்கு போவேன், முடிஞ்சால் போவேன், பஸ்ஸு கொஞ்சம் பிந்தி முதல்ல போயிடுச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் பிலிப் காசா வனாந்தரத்தில் இருக்கான். காசா வனாந்தரத்தில் ஆண்டவர் அவனை கொண்டு போய் விட்டு ஞானஸ்நானம் அந்த கந்தாகே மான்சனுக்கு அந்த ஞானஸ்நானம்லாம் கொடுத்து முடித்தோடனே பிலிப்பு போனோம். காட் ரன்ஸ் அ பிலிப்பியன் ஏர்லைன்ஸ். அந்த ஞானஸ்நானம் தண்ணி இருந்த இடத்துலேருந்து அவனை காசா வனாந்தரத்திலிருந்து ஆசோத்தில் கொண்டு போய் அப்படி எடுத்து விட்டார். That travel takes place in a split second. ஓகே, ஸ்பிளிட் செகண்டில் போய் சேர்ந்தார். எவ்வளோ மைல்? 27 மைல். அதுக்கப்புறம் let us read Ezekiel chapter 8:3. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமிலே வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். thousands of miles. ஆண்டவர் எப்படி தூக்கிட்டு போவார்னா, இடுப்பில் வச்சு பிள்ளைங்களை நீங்கள் தூக்கிட்டு போகிறீங்க, ஆண்டவர் எப்படி தூக்குவார்? முடியை பிடிச்சி தூக்குவார். அந்த முடி ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த எசைகளை முடியை பிடிச்சி அப்படி தூக்கிட்டு போய் எருசலேமில் விட்டுட்டு பாரு அப்படின்னாரு. இந்த இதெல்லாம் ஏன் பைபிளில் எடுத்து வச்சுருக்காங்க, எழுதி வச்சுருக்காங்க? சொல்லுங்கள் பாப்பா, இது ஏன் எழுதி வச்சுருக்காங்க? இது எழுதி வைக்காட்டா என்ன நஷ்டம்? இதை எழுதி வைக்காட்டா விக்டர் ஞானராஜ் இந்த அனுபவத்துக்குள்ளே போயிருக்க மாட்டான். இதை எழுதி வச்சும் நீங்கள் போகல. அப்போது பைபிளை செலக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக யூ ஆர் டேக்கிங். யூ ஹாவ் டு டேக் த வேர்ட் ஆஃப் காட்
வேர்ட் ஆஃப் காட் ரிட்டன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் யூ. இந்த உலகத்தில் நான் ஒருத்தன் தான் பிறந்திருக்கேன்னு வைங்க, அதுக்கப்புறம் எல்லாம் பிறக்கவே இல்லை. அப்படின்னா கூட ஆண்டவர் மறிச்சிருப்பார். ஈவன் இஃப் தேர் இஸ் ஒன் பர்சன், ஜீசஸ் வுட் ஹவ் டைட். ஸோ அந்த காலத்தில் நான் பைபிள் வாசிக்கும்போது எங்கள் அம்மா படின்னுவாங்க, நான் பைபிளை திருப்புவேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம்னு சொன்ன உடனே நான் சொல்லுவேன், நான் கலாத்தியரும் இல்லை, அப்போஸ்தலன் போய் எவனும் தெரியாது, நான் ஏன் இதை படிக்கணும், எனக்கு ஏதாவது எழுதியிருந்தால் சொல்லுங்கள் நான் படிக்கிறேன் அப்படின்வேன். பிறகு ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலனாகிய பவுல் விக்டரியான் ராஜுக்கு எழுதினதுன்னு சொல்லிவிட்டு அதை படித்து முடிச்சுட்டு ஆமேன் இப்படிக்கு ஜீசஸ்ன்னு சொல்லுன்னார். அதிலிருந்து அப்படி சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு வசனமும் எனக்கே சொந்தமாயிடுச்சு. எனக்கு எழுதி கொடுத்த பர்சனல் காதல் கடிதம், ஃபஸ்ட் லெட்டர். கடிதம் எழுதுறவன் முதல் லெட்டர் முதல்ல அனுப்பி பார்ப்பான், ரெஸ்பான்ஸ் வந்துதா ரெண்டாவது லெட்டர், ரெஸ்பான்ஸ் வந்தால் மூணாவது லெட்டர், அந்த கடிதமே கிழிச்சு வந்தால் நிறுத்திடுவான். நான் I have fallen in love with the word of God. So God gives that experience. எதை எடுத்தாலும் எசேக்கியேல், அப்போஸ்தலனாகிய பவுல், பிலிப், தேவன் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு அந்த அனுபவம் கொடுத்தால் பட்சபாதம் பார்க்காத தேவன் எனக்கும் தர வேண்டுமா இல்லையா? என்ன சொல்லணும்? அப்படி கேட்கணும். எவ்வளோ நேரம் கேட்கணும்? யாக்கோபிட்ட போய் படிச்சிங்க, ராத்திரி பூரா சண்டை போட்டு உம்மை விடமாட்டேன், எனக்கு இந்த அனுபவத்தை தாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி we have to squeeze the promises of God by persistence. உறுதிப்பாடோடு நின்று அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சில வேளைகளில் அவர் என்ன செய்வார்னா சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த்து தருவார். அது பார்த்தீங்களா, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 18 கிட்ட இருக்குது, இஸ்ரவேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ஓடினான். எலியா தாத்தா அவன் சொல்கிறான், ராஜா பெரிய மழை வரப்போகுது, ரதத்தில் ஏறி போங்க இஸ்ரேலுக்கு, உங்கள் ஊருக்கு போங்க. அவங்க ஊர் கர்மேல் பர்வதத்துலேருந்து 17 மைல் தள்ளி இருக்கு, நீங்கள் புறப்பட்டு போங்க. இந்த தாத்தா என்ன சொல்லியிருக்கணும், நீங்கள் போகிற வழியில் எனக்கும் கொஞ்சம் லிஃப்ட் கொடுத்துட்டு போங்க, நானும் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டானா, போயா ராஜா உன் சேரியட் வேண்டாம், எனக்கு ஆண்டவர் ஸ்ட்ரென்த் தருவார். வேட்டியை மடிச்சு இடுப்பில் கட்டினா ஓட ஆரம்பிச்சிட்டான். 17 மைல். அவன் ரதம் குதிரையில் வருது, ராஜ குதிரை இழுத்துட்டு வருது ரதத்தை. அதுக்கு முந்தி இங்கே நிற்கிறான். ஏ நீ அங்கே கர்மையில் இருந்து இங்கே எப்படி வந்த? ஓடி வந்தேன், அவ்வளோதான். அதாவது நீங்கள் மனிதர்களோடு நடக்காவிட்டால் குதிரைகளோடு எப்பொழுது ஓடுவீர்கள் அப்படின்னு வசனம் கேட்கு. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆண்டவர்னா இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் அவர் சொன்னார், ஊழியம் செய்கிறவர்கள் ஆம்பிடேட்டட் காலோடு நடந்தால் எந்த வேகத்தில் நடப்பார்களோ அப்படி ஊழியம் செய்கிறார்கள். உன் ஊழியம் மான்களின் கால்களைப் போல, சிறுத்தையின் கால்கள் ஓடுவது போல ஊழியம் செய்யணும். ஏனோக்கை போல ஆஸ்பத்திரிக்கு போகாமல் மூச்சு நின்று போய் செத்து போயிட்டாருன்னு சவப்பட்டியில் வைக்காமல் நேராக பரலோகத்துக்கு போகணுன்னு எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? அப்பா சிலருக்கு ஆசை இல்லை, எனக்கு அப்படி தான் ஆசை இருக்குது. திடீர்னு விக்டரங்கராஜ் பாஸ்டர் காணாமல் எங்கே போயிட்டார், சண்டே ஆச்சே வரலையே, அவர் பாதி வழியில் வந்துட்டு இருந்தார், காரில் இருந்தே காணாமல் போயிட்டார். என்ன வாசிங்க, எபிரேயர் 11:5. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு. நீங்கள் இப்போல்லாம் கை வைத்தினீங்க. அப்போ மரணத்தை காணாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? ஏனோக்கு போல விசுவாசத்தினாலே விக்டர் ஞானராஜ் மரணத்தை காணாதபடிக்கு. மரணத்தை காணாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? விசுவாசம். விசுவாசம். எனக்கு ட்ரீட் பண்ண டாக்டர் இங்கே இருக்காங்க, உட்காந்துருக்காங்க, அவங்க தான் பைபிள் வாசிக்க. அவங்க நினச்சிப்பாங்க, நம்ம ஆஸ்பத்திரி இவரை வர சொன்னோமே, இப்போ அவருக்கு விஐபி
போயிரும் போல் தெரியுதே. கோமாவில் போயிட்டார் பாஸ்டர், இனி திரும்பி வருவாரா? அவங்க ரொம்ப பயந்தான். அவங்க ஹஸ்பண்ட் நைட்டு பூரா தூங்கலை, எங்கேயோ வந்து உட்கார்ந்துருந்தார். ஆனாலும் நான் சந்தோஷமாக அங்கே இருந்தேன். எங்கள் அப்பாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை சீக்கிரம் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி ஊருக்கு கொண்டுறாதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயே இருந்துடலான்னு கேட்டேன். ஆண்டவரே, நான் இங்கேயே இருக்கிறேன், எங்கேயாவது தொலைஞ்சி போயிடுறேன், உள்ள ஆப்ஸ்காண்ட் ஆயிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ டு தேர். இல்லைப்பா, நிறைய பேர் இருக்காங்க, நீ போடு, எல்லோரையும் கூப்பிட்டு போடு. அதனால் உட்கார்ந்துருக்கேன். நம்ம ஆண்டவருக்காக எவ்வளவு சாதிக்கிறோமோ. ஆண்டவர் சொன்னார், வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துங்கள், குஷ்டரோகிகளை சுத்தமாக்குங்கள், மரித்தோரை உயிரோடு எழுப்புங்க. எல்லாம் ஒரே கேட்டகரி தான், எல்லாம் ஒரே லெவல் தான். இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பினால், எத்தனை பேர் எழுப்பினார்? 3 பேர். எழுதப்பட்டது 3 பேர். அவர் சொல்லியிருக்காரு, நான் செய்த காரியங்களை நீங்களும் செய்வீர்கள். அந்த வசனம் உங்களுக்கு பாராமல் தெரியுது. அந்த வசனத்தின்படி கர்த்தர் எனக்கு செய்தார்னு சொல்கிற யாராவது கை வைத்துங்க பார்ப்போம். 1 2 அட்லீஸ்ட் பரவாயில்ல. நம்ம சபையில் 3 பேர் இருக்காங்க. 3 ட்ரினிட்டி. மற்றவங்கெல்லாம் என்ன, யார் செய்ததை செய்துகிட்டு இருக்கீங்க? இயேசு சொன்னார், நான் செய்தது நீங்கள் செய்வீர்கள்னு. நீங்கள் உங்கள் மனைவி சொன்னதை செய்துட்ருக்கீங்களா? அல்லது ஹஸ்பண்ட் பொம்மலாட்டம் மாதிரி மனைவி ஹஸ்பண்டை சுற்றி மனிப்புலேட் பண்ணிகிட்டு இருக்காங்களா? இயேசு சொன்னதை செய்யுங்கப்பா. மத்தேயு 15:9. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். அந்த காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை இந்த காலத்தில் மத்தேயு சொல்கிறான். எங்கே ஏசாயா சொல்லியிருக்கான்? ஏசாயா 29:13 சொல்லியிருக்கான். நம்ம இந்த மாதிரி சூப்பர் நேச்சுரலாக நடக்கிறவங்களோட பழகணும். ஆனால் நிறைய பாஸ்டர்ஸ், நிறையா ஊழியக்காரன் சொல்கிறாங்க, இதெல்லாம் போக முடியாது, மாம்சம் ரத்தம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. நான் என்ன மாம்சத்தில் ரத்தத்திலே சுதந்திரிச்சேன்னு சொல்கிறேன்? இட் இஸ் அ ஸ்பிரிட் மேன் தட் கோஸ். அப்புறம் இன்னொருத்தர் கேட்டாங்க, நீங்கள் பெரிய தப்பு பண்ணுறீங்க பாஸ்டர். என்ன தப்பு பண்ணுறோம்? செத்த ஆவியோடு பேசக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ 1 சாமுவேல் 28 காமெண்டேட்டர்ஸ் 3 விதமாக எழுதுறாங்க. அந்த சூனியக்காரி எழுப்பியது சாமுவேல் தான் ஒரு கருத்து. சூனியக்காரி எழுப்பியது சாமுவேல் அல்ல, அது ஒரு பிசாசு. சூனியக்காரி வென்ட்ரோலொகிஸ்ட் அப்படின்னு சொன்னால், சாமுவேல் பேசுகிற மாதிரி தன்னுடைய வாயிலிருந்து பேசக்கூடிய திறமை உள்ள ஒரு பெண். There are 3 concepts. இது 3 தியாலஜியில் படித்தேன். அப்போ பரலோகத்தில் போயிருக்கும்போது சாமுவேலை பார்த்தேன். ப்ரொஃபெட் சாமுவேல், ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ கொஸ்டின். என்ன கொஸ்டின்? நீங்கள் ஆசாரியர் ஆகணுமானா அது லேவி கோத்திரத்தில் தான் வரணும். நீங்கள் லேவி கோத்திரம் அல்ல. நீங்கள் எப்படி ஆசாரியராக ஆனீங்க? என் தாயாருக்கு குழந்தை இல்லாமல் மீண்டும் மீண்டும் அவமானத்தை சந்தித்தார்கள். அப்பொழுது தேவன் ஒரு குழந்தையை கொடுத்தார். கர்த்தர் கொடுத்ததை கர்த்தருக்கே பால் மறந்த பிறகு ஆலயத்தில் கொண்டு விட்டுருந்தேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி வாங்கியிருக்கியம்மா, வீட்டில் அவனுக்கு ட்ரெஸ் போட்டு அவன் கையை பிடிச்சி நடந்து பாருங்கள், எனக்கும் ஒரு பையன் இருக்கிறான்னு சொல்ல வேண்டாமா? கோயிலுக்கு அனுப்பினா நேற்று வந்த மாதிரி தானே வர்ற அந்த பொண்ணுன்னு திட்டுவாங்களே. என் கர்த்தர் கொடுத்தது கர்த்தருக்கு தான் சொந்தம். நம்மெல்லாம் யாருக்கு சொந்தம்? கர்த்தருக்கு சொந்தம். யாருக்கு வேலை பார்க்குறோம்? கர்த்தரை தவிர மற்றருக்கெல்லாம் வேலை பார்க்குறோம். ரைட். சாமுவேல். நான் சாமுவேல்கிட்ட கேட்டேன், ஐயா சாமுவேல் ஐயா, உங்கள் தாயார் குழந்தை பிறந்து பால் மறந்த உடனேயே ஏலி தாத்தாட்ட விட்டாங்க. ஏலி தாத்தா குளிப்பாட்டுவாரா, சட்டை போடுவாரா, குழந்தைய பராமரிக்க அவருக்கு தெரியுமா, நேரம் சாப்பாடு கொடுப்பாரா? ஒன்றுமே அஷூரன்ஸ் இல்லை. கொண்டு விட்டுருச்சு பிள்ளைய.
இந்த உலகத்தில் நீங்கள் யாரும் இருந்தோன்னா ஏலி தாத்தா அவன் கிழவன், அவனுக்கு போய் கொண்டு விட்டா மூச்சு முடி செத்து போயிடுவான், சாப்பாடு ஊட்ட மாட்டான். நோ, ஆண்டவர் சொன்னார் விசுவாசம் ரொம்ப பெருசு, அதனால் இந்த பிள்ளை ஆசாரியனாக மாறும் அப்படின்னு. I saw Samuel. I asked him about 1 Samuel chapter 28. Let us stand. அந்த சாப்டர் பார்த்துட்டு நான் கேட்டேன், சாமுவேல் ஐயா இதில் வந்தது 3 கொள்கை இருக்குது, இதில் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ப்ரொஃபஸர்ஸு, நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் தானே வந்தீங்கன்னு. அவர் சொன்னார், ஐ கேம் அகென்ஸ்ட் மை வில், எனக்கு சித்தம் இல்லாமல் நான் வந்தேன். இந்த 1 சாமுவேல் 28 எடுத்து வச்சுக்கோ, நீ கேள்வி கேளு, நான் உனக்கு அது பதில் சொல்கிறேன் அப்படின்னார். 1 Samuel 28 verse 12. அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு, அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில், ஒரிஜினல் பைபிளில் இல்லாத ஒரு வார்த்தை வென் அப்படிங்கிறது இருக்கு. வென் சி சா சாமுவேல், அவன் பல வருடமாக அந்த சூனியக்காரி இறந்த ஆவிகளை கொண்டு வந்து பேசி கொண்டிருக்கான். ஆனால் அது அவளுடைய ப்ரொஃபஷன். செத்த ஆவிகள் வந்தால் இட்ஸ் an ஆர்டினரி டெய்லி எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, அதனால் அவள் பயப்பட தேவையில்லை. எந்த ஆவியிட்ட பேசுறதுக்கு கூப்பிட்டான்னு பேர் தெரியும் அவளுக்கு கூப்பிடும்போது. ஆனால் இங்கே போட்டிருக்கு, அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டாள் அப்படின்னா சவுல் கேட்குறான். ஐ saw that scenery. சவுல் கேட்குறான், எப்பா ஒரு தரிசனத்தை பார்க்கணும். அப்போ இவளும் சாமுவேல் வரட்டும்னு சொல்லலை, ஆனால் தேவன் சொன்னார், இவனுக்கு நான் தரிசனம் கொடுக்கல, சொப்பனம் கொடுக்கல, போயிட்டான். யார்கிட்ட? இவனே ரூல் போட்டிருக்கான், சூனியக்காரிட்ட பேசக்கூடாதுன்னு. ஆனால் இவனே போயிட்டான், தான் போட்ட ரூலை தானே மீறிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கடைசியாக, சாமுவேல் தாத்தா நீங்கள் போய் அவனுக்கு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வாங்க. கர்த்தாவே, நீங்களே தரிசனம் கொடுக்காத மாதிரி என்னையே அனுப்புகிறீங்க, ஏன் சித்தம், நீ போ, உனக்கு இஷ்டம் இருக்கோ இல்லையோ நீ போ. அவனுக்கு டிஸ்டர்ப்ட் ஆகிட்டான். ஏன்னா இதுவரைக்கும் ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கல, இப்போ சூனியக்காரிக்கு முன்னால் நான் நிற்க போகிறேன், அது எனக்கு பிடிக்கல. அதனால் அந்த சூனியக்காரி she was shocked, that witch was shocked. அதுக்கப்புறம் 13ஆம் வசனம். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். தேவர்கள் என்று சொன்ன இடத்துல ஏலோஹிம்னு போட்டிருக்கு. அது நம்முடைய தேவனுக்கு உள்ள ஒரு இது. சாமுவேல் வரமாட்டேன்னு சொன்னபோது ஆன சொன்ன நாங்களும் கூட வரோம், பரிசுத்தாவியான சொன்ன நானும் கூட வரேன். ஏலோஹிம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த ஹோலி ஸ்பிரிட். ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னான். இப்போ இந்த ஸ்ரீ என்ன சொல்கிறா? சாமுவேல் ஏறி வருகிறதை காண்கிறேன்னு சொல்கிறாளா? சொல்லலை, ஏலோகிம் ஏறி வருகிறதை காண்கிறேன் அப்படின்றா. அதனால் இவ சாமுவேலே எழுந்து வான்னு சொல்லியிருந்தா சாமுவேல் வந்திருப்பா. யாரை பார்க்குற, எப்படி இருக்கார் வந்தவர் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லியிருப்பா? சாமுவேலை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்போ என்ன சொன்னால், ஒரு தாத்தா தேவதூதர்கள் வராங்க, வேறு என்ன சொல்கிறா? அடுத்த வருஷம் அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். நான் சாமுவேலை கூப்பிட்டேன், சாமுவேல் எழுந்து வருகிறான் அப்படின்னு சொன்னாளா? இல்லை, ஒரு தாத்தா வராரு, நான் கூப்பிடாத தாத்தா வராரு. அவர் ஒரு ஷால் போட்டிருக்காரு. ஓ, அந்த தாத்தா தான் நம்ம கூப்பிட்ட சாமுவேல். யார் சொல்கிறான்? சவுல். சவுல் சொல்கிறான். யார் சூனியக்காரி? இவா சூனியக்காரி. சூனியக்காரி சொல்லணும் யார் வரான்னு கேட்ட கேள்விக்கு அவ சொல்கிறா, ஷால் போட்ட ஒரு தாத்தா வராரு, என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். ஐ வாஸ் டிஸ்டர்ப் டு கம் அண்ட் சி யூ. ஏன்னா டுவர்ட்ஸ் சால் சாமுவேல் அவனை கர்ஸ் பண்ணிடும். சவுல் ராஜாவாக இருக்கும்போதே டேவிட் அனாயின்ட் பண்ணிடுறான். அதனால் there is a breach between Saul and
ப்ராஃபட் சாமுவேல். இப்போ நீ வந்து சொன்னதை கீழ்ப்படியாத உனக்கு நான் வந்து செய்தி சொல்லணுமா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி செத்தவங்கள்ட்ட பேசினேன். செத்தவங்கள்ட்ட பேசலை, செத்தவங்களை நம்மளே கூப்பிட்டு பேசுகிறது இட் இஸ் அ சின். மந்திரத்தினால செத்த ஆவிகளோடு பேசுவது ராங். when God sends somebody, நம்முடைய ஆலயத்திற்கு பூரீம் பண்டிகை அன்னைக்கு எஸ்தர் வந்தாங்க, நிறைய பேர் பார்த்து. அது ஆண்டவர் அனுப்புறது. பணம் சம்பாதிக்கணும் தான், வேலை செய்து சம்பாதிக்கணும், லஞ்சம் வாங்கி சம்பாதிக்கலாம், அது ராங். மத்தேயு 17:3 மோசேயும் யார்? செத்தவங்களா உயிரோடு இருக்கவங்களா? செத்தவங்க. அவங்களோட யார் பேசினா? ஏசப்பா பேசினார். ஏசப்பா தேவனா பேசினாரா மனுஷகுமாரனா பேசினாரா? மனுஷகுமாரனா பேசினார். நான் செய்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். I quoted this scripture, asked Moses to come. Moses came. I was speaking with Moses for 3 hours. I told the whole story. These are days in which we are going to see biblical characters. மேகம் போன்ற திரளான சாட்சிகளை காண்கிற காலம். 1 Samuel 28:15. சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார். தேவன் கைவிட்ட ஒருத்தரை போய் பார்க்கறதுக்கு நான் அனுப்பப்பட்டிருக்கேனே, அதனால் என்னை கலைத்து விட்டாய். I am disturbed. Why Samuel was disturbed? Because disobedient King Saul, he has to go and help pronounce death sentence to Samuel that he didn't like. அதனால தான் அவர் என்னை கலைச்சிட்ட அப்படின்றார். யூ டிஸ்டர்ப்டு மீ அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 18 நீ கர்த்தருடைய சொற் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் செய்கிறதை கர்த்தர் மாத்திரமே அறிவார். கர்த்தர் செய்கிறதை ஒரு ராங் ஸ்பிரிட், சாமுவேல் ஸ்பிரிட்டுக்கு தெரியாது. ஸோ த ஸ்பிரிட் ஆஃப் சாமுவேல், ரியலி சாமுவேல் கேம். ஐ ஆஸ்ட், நான் கேட்டது மாத்திரம் இல்லை, ஒருத்தர் பரலோகத்தில் போகும்போது அவங்க சொன்னாங்க, நான் சாமுவேலை பார்க்கிறேன்னாங்க. பேசுப்பா, சாமுவேல்கிட்ட கேளு அப்படின்னு. சாமுவேல்கிட்ட கேட்டியா நீ? கேட்டேன். ஆமாம், நான் தான் வந்தேன்னார். 2 சாட்சி. அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோசேயும் எலியாவும் அவர்களோடு பேசினார். அதுக்கப்புறம் ஆக்ட்ஸ் சாப்டர் 1:11 2 பேர் 500 பேர் இருக்காங்க. இயேசு கிறிஸ்து அப்படி மேலே போகிறார். கலிலேயராகிய மனிதர்களே, ஏன் வானத்தை அண்ணார்ந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் மத்தியில் இருந்து மேலே ஏறி சென்ற இயேசு கிறிஸ்து அவ்வித வண்ணமாகவே திரும்ப வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆகவே அந்த 2 பேர்னு சொல்லியிருக்கு. they are not angels, they are cloud of witnesses. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.